வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். குருடி மகன் என்ற உண்மை கதையை நாம் காணலாம். இது அரபு நாட்டில் நடந்த நெஞ்சை ஊறுக வைக்கும் ஒரு உண்மை சம்பவமாகும். பாலை நிலங்களால் சூழப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தில் ஒரு பெண் தனது ஒரேயொரு மகனுடன் வாழ்ந்து வந்தாள். அவளிற்கு ஒரு கண் இல்லை. தன் மற்றொரு கண்ணை வைத்துக் கொண்டு வாழ வேண்டிய நிலை. கணவரின் இறப்பிற்கு பின் அவளது சுவாசத்தின் ஒவ்வொரு மூச்சும் தன் மகனின் எதிர்கால வாழ்வு பற்றியதாகவே இருந்தது. தன்னிடம் இருந்த சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்று மகனை ஒரு நல்ல தரமிக்க பாடசாலையில் சேர்த்தாள். மீதி சொத்தை தனது மகனின் கல்வி தொடர்பான செலவிற்கு தயார் செய்திருந்தாள். நல்ல ஒழுக்கமிக்க மகன், இரக்கமானவன், புத்திசாலி. ஊரில் எல்லோரும் புகழும் வண்ணம் அவன் செயல்பாடுகள் இருந்தன. பாடசாலையில் முதல் மாணவனாக வருபவன் அவன். காலங்கள் உருண்டன. தனது பள்ளி படிப்பு தேர்வில் அவன் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று அந்த பிரதேசத்திற்கும் அவனது பாடசாலைக்கும் பெருமை சேர்த்தான். இந்த செய்தியை அறிந்த உடனேயே அவனது தாய் அவளுடன் பாடசாலையை நோக்கி ஓடினாள். மகனின் வகுப்பறை எது என அறிந்து அங்கு சென்று அவனை வாரி அணைத்து முத்தமிட்டாள். இறைவனை புகழ்ந்தாள். சந்தோஷத்துடன் வீடு வந்து அவனுக்கு பிடித்தமான உணவை தயாரிக்க ஆரம்பித்தாள். மகனின் வரவை எதிர்பார்த்து வழிமேல் விழி வைத்து காத்திருந்த தாய் மகன் வந்தவுடன் பாசத்துடன் அருகில் சென்றாள். ஆனால் மகன் முகத்தை திருப்பிக் கொண்டான். தாயுடன் பேசவில்லை. நேராக அறைக்குள் சென்று படுத்து விட்டான். அத்தாயிற்கு ஒன்றும் புரியவில்லை. பதற்றத்துடன் ஓடிச் சென்று என்னவென்றாள். கவலையுடன் மகன் சொன்னான், "நீ ஏன் என் பாடசாலைக்கு வந்தாய்? அங்கு அழகான பணக்காரர்கள் மட்டுமே வருவார்கள். நீயோ குருடி. என் நண்பர்கள் என்னை குருடியின் மகன் என கூப்பிடுகின்றனர். இது பெரிய அவமானம், வெட்கம். இதன் பின்னர் நீ என் பாடசாலை பக்கமே வராதே" என கத்தினான் கோபமாக. அதிர்ந்து போனாள் தாய். ஆனாலும் மகனின் சந்தோஷம் கருதி இனி அவ்வாறு நடக்காது என சத்தியம் செய்தாள். இப்போது அவனது சுபாவம் மேலும் மாறுபட ஆரம்பித்தது. தன்னை தேடி வரும் நண்பர்கள் முன் வர வேண்டாம் என தாயை எச்சரித்தான். அவள் கண்கலங்க சரி என்றாள். பின்னர் சில நாட்கள் சென்ற பின் தனக்கு குருடியுடன் இருப்பது வெட்கம் என்றும் தான் ஹாஸ்டலில் தங்கி படிப்பதாக சொன்னான். ஒரு நாள் வீட்டை விட்டே சென்று விட்டான். தாய் கதறி துடித்தாள். தினமும் தன் மகனை நினைத்து அழுது புலம்பினாள். இறுதி பரீட்சையில் தேர்வாகி மருத்துவ கல்லூரிக்கு மகன் தேர்வானது தாயிற்கு தெரிய வந்தது. தலைநகர் சென்று படிக்க வேண்டும். நிறைய செலவாகும். தனது மிதமிருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று மகனிற்கு அனுப்பி வைத்தாள். 5 ஆண்டுகள் பறந்து சென்றன. இப்போது அவளது மகன் ஒரு மருத்துவன். ஆம், தலைசிறந்த மருத்துவன். அவனை பார்க்க அவள் பல முயற்சிகளை மேற்கொண்டும் எதுவும் பயனற்று போயின. ஒரு கடிதம் மகனிடம் இருந்து வந்தது. அதில், "அம்மா, நான் இப்போது இந்த நாட்டில் உள்ள சிறந்த மருத்துவர்களில் ஒருவன். குருடியின் மகன் வைத்தியன் என்பது தெரிந்தால் எனது கௌரவம் பாதிப்படையும். ஆதலால் நான் இந்த நாட்டை விட்டும் உன் பார்வையை விட்டும் கண்காணாத தேசம் செல்கிறேன்." இதுதான் அந்த கடிதத்தின் வரிகள். துடித்து போனாள் தாய். சில வருடங்கள் கடந்தன. முதுமையும் வறுமையும் அவளது ஒற்றை கண்ணுமே அவளிடம் எஞ்சியிருந்த சொத்துக்கள். பசி கொடுமையின் காரணமாக ஒரு பணக்கார வீட்டில் ஆயாவாக தினமும் வேலை செய்து வந்தாள் அந்த தாய். அந்த வீட்டின் எஜமானி இளவயதுடையவள். நல்ல இளகிய குணம் படைத்தவள். இறை பக்தி மிக்கவள். அவளும் ஒரு மருத்துவராகவே இருந்தாள். இந்த தாயை தனது தாயக நேசித்து போதித்து வந்தாள். எல்லாம் நன்றாகவே நடந்தன. அவளது கணவன் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்தான். தனது எஜமானியின் கணவர் வருகிறார் என்பதனால் வாய்க்கு ருசியாக நல்ல உணவுகளை தயார்படுத்தி வைத்திருந்தாள் அந்த குருட்டு தாய். வீடு வந்த அவளது கணவன் சில நாளிகைகளின் பின்னர் சாப்பிட அமர்ந்தான். உணவை ஆசையாக வாயில் அள்ளி திணித்தான். திடீரென அவன் முகம் மாறியது. கருமை அவன் முகத்தில் சூழ்ந்து கொண்டது. சடாரென தனது மனைவியின் முகத்தை பார்த்து கேட்டான், "இதனை நீதான் சமைத்தாயா?" என்று. மனைவி குழப்பத்துடன், "இல்லையே" என்றாள். "அப்படியானால் யார் சமைத்தது?" இது அவனது 2ஆம் கேள்வி. "வீட்டு வேலைக்காரி சமைத்தாள்" என்றாள் மனைவி. உடன் எழுந்த அவன் அடுப்படிக்கு சென்று எட்டி பார்த்தான். உள்ளே அவனது குருட்டு தாய். அதிர்ந்து போனார்கள் இருவரும். இவள் இன்னும் இங்கேயா இருக்கிறாள் எனும் ஆத்திரமும் வெறுப்பும் அவன் மூளையை ஆட்டுவித்தது. என் மருமகளா, என் எஜமானி என்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த தாயின் இதயத்தை நிரப்பின. உணர்ச்சிகளால் இருவருமே பேசவில்லை. மீண்டும் சாப்பாட்டு அறைக்கு வந்த மகன் சொன்னான் தன் மனைவியை பார்த்து, "இந்த குருடியை உடனடியாக கொண்டு சென்று வேறு எங்காவது கண்காணாத இடத்தில் விட்டுவிடு" என கத்தினான். அவன் போட்ட சத்தம் அடுப்படியில் நின்ற அந்த அபலை தாயின் இதயத்தில் முட்டி மோதி நின்றது. துவண்டு போனாள். வாழ்க்கையை இதற்கு பிறகும் வாழ வேண்டுமா என எண்ணி கதறி அழுதாள். தனது கணவனின் பிடிவாதமும் கோபமும் ஆவேசமும் எல்லை மீறி செல்லவே அவனது மனைவியான அந்த பெண் மருமகள்
வேறு வழியின்றி அத்தாயிற்கு போதுமான பணத்தினை வழங்கி பல 100 கிலோமீட்டர் தூரத்தில் முன்பு அவள் வாழ்ந்து வந்த இடத்திற்கே மீண்டும் அனுப்பி வைத்தாள் அழுகையுடன். காலம் மீண்டும் வேகமாக ஓடியது. இப்போது அந்த மருத்துவனின் தலைமயிர்கள் பழுக்க ஆரம்பித்து விட்டன. உடல் பலம் சற்று சோர்ந்தும் போய்விட்டது. கணவனின் தொடரான சுயநலன், நன்றி மறத்தல் போன்ற காரணங்களினால் கருத்து மோதல் ஏற்பட்டு அந்த மருத்துவனின் மனைவியும் இவரை விவாகரத்து செய்துவிட்டு இன்னாறு மறுமணம் புரிந்து கொண்டாள். இப்பொழுது வைத்தியரிடம் பணத்தை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. தனி மரமாக எதிர்காலங்கள் சூனியமான சூழ்நிலையில் ஆறுதலிற்கு கூட தலைவருடைய யாருமின்றி தனிமரமாக நின்றான். மெல்ல மெல்லதான் தன் தாயிற்கு செய்த துரோகங்கள், அநியாயங்கள், நோகடிப்புகள் அவன் உள்ளத்ததை உழுக்க ஆரம்பித்தன. ஒரு முறை நடுநிசியில் எழும்பி அம்மா என கத்தி ஓவென அழுமளவிற்கு அவனிற்கு தனது பாவங்களின் பாரம் புரிந்து போனது. ஒரு நாள் காலை அவன் தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது. அவனது தூரத்து உறவினர் ஒருவர் பேசினார். உன் தாய் தள்ளாத வயதில் மரணிக்கும் தருவாயில் இருக்கிறாள் என்பதே அந்த செய்தி. உடனடியாகவே அவன் தனது காரில் கிளம்பி தாயிருக்கும் இடத்திற்கு சென்றான். அவன் சென்றபோது அவளது உயிர் பிரிந்து விட்டது. உயிர் போன நிலையில் அவளை கட்டிலில் கிடத்தி வைத்திருந்தனர். இப்போது அம்மா என கதறி அழதான். கண்ணீர் விட்டான். தனது தாயின் உயிரற்ற உடலை நல்ல முறையில் அடக்கம் செய்ய உதவினான். இப்போது ஒரு கடிதத்தை அவனது உறவுக்காரர் கொடுத்தார். தான் மறைந்த பின்னர் மகன் வருவதாக இருந்தால் மட்டும் இக்கடிதத்தை கொடுக்குமாறும், இல்லையெனில் எரித்து விடுமாறும் தயார் கடைசி தருவாயில் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் சொன்னார். பிரித்து படித்தான். அவன் கண்களில் இருந்த வழிந்த கண்ணீர் அந்த பாலைவனத்தையே சகதியாக மாற்றியது. அதிலிருந்த வரிகள் இதுதான். அன்பின் மகனே, எனக்கு தெரியும் என் உருவத்தை பார்ப்பது உனக்கு ஒருபோதும் பிடிக்காது என்று. அதனாலேயே எனது மரணத்திற்கு பின்னர் நீ வந்தால் மட்டும் இதனை கொடுக்கும்படி சொன்னேன். மற்றபடி உன் மீது எனது அன்பு என்றும் மாறாதது. அது இறைவனிற்கு மட்டுமே தெரிந்த விஷயம். மகனே, நான் குருடிதான். உனக்கு குருடி தாய் இருந்திருக்க கூடாதுதான். எனக்கு உன் உள்ளம் புரிகிறது. உனது உள்ளத்து உணர்வுகளை நான் பெரிதும் மதிக்கின்றேன். நான் உன்னை சபித்தது கிடையாது. ஏன் கோபப்பட்டது கூட கிடையாது. எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றிருந்தால் நான் இன்னொரு திருமணம் முடித்து நன்றாக வாழ்ந்திருப்பேன். ஆனால் உனக்காகவே நான் வாழ்ந்தேன். அதை நீ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாய். மகனே, உனக்கு தெரியுமா நான் ஏன் குருடியானேன் என்று? அப்போது உனக்கு சிறு வயது. சாலையில் நின்று நீ விளையாடிக் கொண்டிருந்தாய். ஏதோ ஒரு பொருள் உன் கண்களில் பட்டு உன் ஒரு கண் குருடாகிவிட்டது. பார்க்காத மருத்துவர்கள் இல்லை. இறுதியாக மருத்துவர்கள் இன்னொருவர் கண் இருந்தால் மட்டுமே உன் பார்வையை மீண்டும் கிடைக்க வைக்கலாம் என்றனர். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. நேரமும் போதாது. அதனால் என் ஒரு கண்ணை உடனடியாகவே தானம் செய்து உனக்கு பார்வை கிடைக்க செய்தேன். எனது கண்மணியே, என்னுடைய குருட்டு கண்ணே, இன்று உன் கண்களாக இருக்கிறது. நீ இந்த உலகத்தை, வாழ்க்கையை பார்ப்பதும் அந்த கண்களாலேயே. உனக்கு இதுவும் அவமானம் என்றால் உனது வலது கண்ணை பிடுங்கி எரிந்துவிடு. என்றால் அது ஒரு குருடியின் கண்ணல்லாவா? இல்லை, மனமிருந்தால் அப்படியே விட்டுவிடு. அந்த கண்களால் நான் உன்னை தினமும் பார்த்து கொண்டிருப்பேன். இப்படிக்கு அன்புள்ள உன் குருட்டு அம்மா. ஒரு தாய்க்கு எத்தனை வயதானாலும் தன் குழந்தைகள் மீது பற்று விடுவதில்லை. இந்த கதையை படிக்கும்போது கண்டிப்பாக மனம் வெதும்பும். ஆம் நண்பர்களே, உண்மையான தாய்ப்பற்று உள்ளவர்களின் கண்கள் கண்டிப்பாக குளமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட உண்மையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது போல நம்ம சேனலை வரக்கூடிய சிறந்த வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. வெற்றி நிச்சயம். ஜெய் ஹிந்த்.